ஹார்ட்பீட் சீசன் 3 எபிசோட் 7 ஆரம்பத்திலேயே ரீனாவும் கதிரும் அவசர சிகிச்சைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு தயாராகிறார்கள். ரீனா நர்ஸிடம் எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கான்னு கேட்க, நர்ஸும் எல்லாம் ரெடி என்று சொல்கிறார். அதை கேட்ட கதிர், இது சரியான முடிவுதானா என்று சந்தேகப்படுகிறார். அதற்கு ரீனா, இப்போ இந்த மருத்துவமனையில் டியூட்டியில் இருக்கும் ஒரே கைனகாலஜிஸ்ட் நான்தான். அதனால் இந்த முடிவுதான் சரி என்று தைரியமாக கூறுகிறார். அந்த நேரத்தில் டாக்டர் ரஞ்சித் போன் செய்கிறார். நான் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பேஷண்ட்டுக்கு வாட்டர் பிரேக் ஆகிவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இது மிகவும் சிக்கலான சர்ஜரி. நான் வந்த பிறகு தொடங்குங்கள் என்று சொல்கிறார். ஆனால் ரீனா வேண்டுமென்றே சிக்னல் இல்லாத மாதிரி நடித்து போனை கட் பண்ணிவிடுகிறார். பிறகு கதிரிடம், டாக்டர் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சர்ஜரி தொடங்கச் சொல்லிட்டார் என்று போய் சொல்லிவிடுகிறார். மறுபக்கம் ஆர்கே ஹாஸ்பிடலில் மேனேஜ்மெண்ட் அனுமதி இல்லாமல் ஒரு முக்கிய முடிவை எடுத்ததற்காக மானசா, ராகவ், ஆராதனா, அமலா, சிந்து, ராக்கி என எல்லா இன்டர்ன்ஸையும் கண்டிக்கிறார். ஆராதனா உண்மையை சொல்ல முயற்சிக்கும்போது ராகவ், இது என்னோட ஐடியாதான் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். உடனே அமலாவும் சிந்துவும் ராக்கியும் அதே பொறுப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதனால் கோபமடைந்த மானசா, எல்லார் மேலும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்து செல்கிறார். இதற்கிடையில் ரீனாவும் கதிரும் சர்ஜரியை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். ரீனா, நீ பிளட் லாஸ் மட்டும் கவனிச்சுக்கோ, நான் பேபியை வெளியே எடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதே சமயம் டாக்டர் ரஞ்சித் டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்கிறார். டிராஃபிக் போலீசிடம் தான் ஒரு டாக்டர் என்று சொல்லி அவசரமாக மருத்துவமனைக்கு வருகிறார். ஆனால் அவர் வருவதற்குள் ரீனா பாதுகாப்பாக குழந்தையை வெளியே எடுத்துவிடுகிறார். அதை பார்த்த ரஞ்சித், வாழ்த்துக்கள் ரீனா என்று பாராட்டுகிறார். உடனே ரீனா, இப்போவாவது என்னோட திறமையை நம்புவீங்களா என்று கேட்கிறார். அதற்கு ரஞ்சித், உன் திறமை மீது எனக்கு ஒருபோதும் சந்தேகம் இல்லை. உன் உடல்நிலை பற்றிதான் கவலைப்பட்டேன் என்று சொல்கிறார். அதற்கு ரீனா, எனக்கு எவ்வளவு உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அவசர நேரத்தில் எந்த சர்ஜரியும் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார். பின்னர் கதிர் இதை கொண்டாடலாம் என்று சொன்னாலும் ரீனா தனக்கு ஓய்வு வேண்டும் என்று கூறி அங்கிருந்து செல்கிறார். அடுத்ததாக மருத்துவமனை கேண்டீனில் ராகவ் அமைதியாக காபி குடித்துக் கொண்டிருக்கிறார். அமலா வந்து, சிஓ இவ்வளவு திட்டியிருக்காங்க, நீங்க மட்டும் ரிலாக்ஸா இருக்கீங்க என்று சொல்கிறார். அதற்கு ராகவ், நாம் எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்றினோம். அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை பாருங்கள். அதற்காக எதையும் செய்யலாம் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட அமலா ராகவை பாராட்டுகிறார். மேலும் அதிகபட்சம் வேலையை விட்டு போகச் சொல்லுவாங்க, அதைத்தான் பார்க்கலாம் என்று ராகவ் தைரியமாக பேசுகிறார். அதே நேரத்தில் விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் அனு துணி காய வைக்க வருகிறார். அங்கு ஏற்கனவே விஜய் இருப்பார். இருவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அனுவுக்கு புடவை கடை இருப்பதாக ரீனா சொன்னதாகவும் கண்டிப்பாக அங்கு வருவேன் என்றும் விஜய் கூறுகிறார். அனு, அங்க பெண்களுக்கான டிரஸ் மட்டும்தான் இருக்கு என்றதும் ரீனாவுக்காக வாங்க வருவேன் என்று சமாளிக்கிறார். பிறகு அனு, நான் உங்களை ரீனாவோட அண்ணனு நினைச்சேன் என்று சொல்கிறார். அதற்கு விஜய், நான் அவளோட அப்பா என்று சொன்னதும் அனு அதிர்ச்சி அடைகிறார். இவ்வளவு பெரிய பொண்ணு உங்களுக்கு எப்படி என்று கேட்க விஜய், அது பெரிய கதை. அதை ஒரு நாள் கஃபேக்கு போய் சொல்றேன் என்று அழைக்கிறார். அதற்குள் ரீனா எல்லாவற்றையும் ஒளிந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு காயத்ரி வந்து, வெளியே போக வேண்டாம், நான் வீட்டிலேயே சமைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறார். அதற்கு விஜயும் சம்மதிக்கிறார். பின்னர் ரீனா விஜயிடம், இவ்வளவு மோசமான ஃபிளர்ட்டிங்க நான் பார்த்ததே இல்லை என்று கலாய்க்கிறார். விஜய் சிரித்துக்கொண்டு, சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணிருக்கேன், இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சு என்று சொல்லி சமாளிக்கிறார். ரீனா, ஒரு வருடமா மொட்டைமாடி பக்கம் கூட வரல, இப்போ மட்டும் ஏன் என்று கேட்க விஜய், புடவைக்கடை விஷயம்தான் என்று சொல்லி தப்பிக்கிறார். அதற்கு ரீனா, எதுவும் பண்ணுங்க, ஆனா இந்த வெட்கப்படுறதை மட்டும் நிறுத்துங்க என்று சிரித்துக்கொண்டே சொல்கிறார். மருத்துவமனையில் மீண்டும் எல்லா இன்டர்ன்ஸையும் அழைத்த மானசா, இது இறுதி எச்சரிக்கை என்றும் இது அவர்களது ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்படும் என்றும் கூறுகிறார். வெளியே வந்ததும் ராகவ், நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும் என்று சொல்கிறார்.
ராக்கி, மானசா உள்ளே என்கிட்ட சாரி கேட்டாங்க என்று சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார். ஆரம்பத்தில் ஆராதனா மறுத்தாலும் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி செய்ய முடிவு செய்கிறார்கள். மற்றொரு காட்சியில் அர்ஜுன், வினோத், மது ஆகியோரின் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. அர்ஜுன் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். வினோத் குறைவாக எடுத்திருக்கிறார். மது எல்லா பாடங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். இதையெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கொண்ட அவர்கள் தோல்விக்கு கூட ஒரு பார்ட்டி வைக்கலாம் என்று கலாய்க்கிறார்கள். இறுதியில் அர்ஜுனும் மனமில்லாமல் ஒத்துக்கொள்கிறார். எபிசோட்டின் கடைசி பகுதியில் ரதி மேம் வீட்டில் திவி முகத்தில் காயங்களுடன் இருப்பதை பார்த்து என்ன ஆனது என்று கேட்கிறார். முதலில் கீழே விழுந்துவிட்டேன் என்று சொன்ன திவி பின்னர் தேவ் உண்மையை சொல்லிவிடுகிறார். பள்ளியில் ஒரு பையனை அடித்ததால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக கூறுகிறார். இதை கேட்ட ரதி மேம் பதறி என்ன நடந்தது என்று கேட்க திவி மிகவும் கோபமாக, நீங்க ஒரு சுயநலவாதி. உங்களால ரீனாக்கா வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் கெட்டுப்போச்சு. நீங்க காட்டுற பாசம் கூட உண்மையா எனக்கு சந்தேகம் என்று மனதில் இருந்த வேதனையை எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறார். இந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல் ரதி மேம் கோபத்தில் திவியை அறைந்து விடுகிறார். அதன் பிறகும் திவி, இப்பவும் நீங்க சுயநலம்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். ரதி மேம் அழுதுகொண்டே நிற்கிறார். தேவ் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியாக உணர்ச்சிகள், அவசர மருத்துவ சிகிச்சை, குடும்ப உறவுகள் மற்றும் இன்டர்ன்ஸின் ஒற்றுமை ஆகியவற்றை மையமாக வைத்து ஹார்ட்பீட் சீசன் 3 எபிசோட் 7 நிறைவடைகிறது.